அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ரொம்ப பணம் புது பணம் இருக்கும் சரியா? அந்த தியானம் குறித்து பார்த்துருப்பாங்க. போட்டு போட்டு அவர் அவர் இப்படி பார்த்துருக்காரு. நாங்கள் தியானம் பண்ண கூட சொல்றோம். சார் அந்த டைம் இப்போ 2 மாதம் நடக்குது. தியானம் பண்ண போய் என்ன பண்ண மாட்டேன் 2 மாதம் எடுத்து தண்ணி வைங்க. மதமாக இருக்கும். எத்தனை வருஷம் தியானம் பண்ணிருக்கீங்க? 20 வருஷமா மாமி வந்து தியானம் பண்ணிருக்காங்க. சரி மாமி 20 வருஷம் முதல் தியானம் ஒரு மனிதன் அண்ணாக்கு எப்படி மாதிரி நீங்க இருப்பாங்க. மாமி சொல்லுங்க ரெட்டியா மாமி, நீங்க ஒரு மரம் நட்டாக்கா 20 துணைக்கு எவ்வளவு பெரிய மரம் இருந்தாப்ப பெரிய மரம் இருக்கு. இப்ப எத்தனை மரம் இருக்கீங்க? இப்ப யூசுப்பா யாரும் பேச என்னது உட்காந்து அவர் பண்றாரு. அவர் கற்று அவர் நல்லது அவருக்கு உங்களுக்கு போவாரு. டாக்டர் போகிறேன் ஆமாம் வருது அப்படிங்களா? ஏன் போகிறீங்க மேடம்? டாக்டர் போய் பார்க்கணும் மேடம். அந்த மாதிரி டாக்டர் தப்பாக நினைக்கல. அவன் என்ன செஞ்சு பார்ப்பான், ஒரு பிளாக் இருக்கு 2 பிளாக் மேடம் முடிச்சுக்காமா. ஆமாம் இல்லையா மேடம்? நமக்கு தெரியணும் மேடம், நமக்கு தெரியணும் மேடம். மூச்சு வாங்குதா? ஏன் மூச்சு வாங்குது? ஏன் மூச்சு வாங்குது? ஹார்ட்டை சரியாக பம்ப் பண்ண முடியாமல் இருக்கு. நடக்கிறீங்க மேடம், நடக்கிறீங்க ஒரு 10 மணி ஏறுங்க சரியா? சரி ஏறும் போய் எடுப்பா எல்லாம் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து 3 மாடி மேலே தான் இருக்கும். சில பேர் 2 மாடி இருந்தாலே எழுப்பா இருக்கும். புரியுதா மேடம்? அப்புறம் சம்திங் ஹார்ட் இஸ் நாட் ஏபிள் டு பம்ப். அந்த ஹார்ட்டால் இந்த ரத்தத்தை கொடுக்க முடியல, ஆக்சிஜன் கொடுக்க முடியலன்னு அர்த்தம். டாக்டரை பார்த்தாக்க சொல்லுவாங்க. அவன் ஜாமான் மிஷினுக்கு அந்த மிஷின் வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் பண்ணி சொல்லுவான். 2 பிளாக் இருக்கு 3 பிளாக் இருக்கு எப்போ பண்ணுவாங்க. அவன் அதனால அவங்களை போய் பார்க்கணும் அந்த மிஷினுக்கு. சரி பிளட் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் மிஷின் வச்சு மிஷின் வந்து வருது அவங்க என்ன பண்ணுவாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் ரைட்டு. அந்த காலத்தில் டாக்டர் போனால் நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். சுகர் டெஸ்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். நீங்களே செஞ்சுக்கலாம். ஆனால் எம்ஆர்ஐ மிஷின் வாங்க முடியுமா? வாங்கலாம் கஷ்டமாக வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்களே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் முடியாது? காசுலாம் மிஷின் வீட்டிலே வச்சுக்கலாம் மேடம்.
புரியுதா? சரி, இனிமேல் மாட்டு என்னது பால் சாப்பிட்றோம் சாப்பிட போகிறதில்ல. 6 மாதம் முடிங்க, அப்போ திருப்பி டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. மனுஷத்துக்கு பொண்ணுக்குன்னா நான் போதும் மருந்து கொடுப்பான். ஆனால் பால் சாப்பிட குறைக்க சொல்கிறான். நீங்கள் பால் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, எப்படி குறைய போகுது? அப்படியே தானே இருக்கும். அதை வச்சு நம்ம மாறலாம். மேடம் சரி, இப்போ வந்து உங்களுக்கு இப்பதான் வேலை செய்யுது. ரிப்போர்ட் அப்போலோ இருக்கா? மாஸ்டர் செக்அப். அதுதான் மாஸ்டர் செக்அப். காசு கூட ஃப்ரீ பண்ணுவோம் உங்களுக்கு 6000. சரி சரி பாப்பா இன்னும் பாருங்க. ஆஜனா ஃபைன், throat chakra fine, heart chakra going, solar plexus fine, navel chakra fine, set chakra, heart chakra going. Next is the heart and the energy, heart and energy. கோமன் மேடம் இது வந்து ப்ளாக்கா கார்டு கண்டுபிடிக்க ப்ளாக்ஸா கார்டு லேடி பார்த்தீங்களா? அவங்க வந்து காது வந்து கார்டு வந்துச்சு, ப்ளாக் கிடையாது. மணி படித்தாங்க, கார்டு போச்சு, அதனாலே நல்லாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ப்ளாக்காக இருக்கும். நான் கேட்குறேன், இது ப்ளாக்கா? இது ஒரு கார்ட்ஸ். கார்ட்னா ஏதோ ஒரு வருது மொத்தம்னா ஆடு வேலை செய்ய ஒரு கார்டு. அது வந்து சில பேர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட குறையுது, தூங்குவீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏன் கட்டுவாங்க? கட்டி என்ன சொல்றாங்க? யாரோ நினைக்கிறாங்க. பாசிட்டிவா நினைக்கிறாங்க, நெகட்டிவா நினைக்கிறாங்க. எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா கட் பண்ண? நெகட்டிவ் சம்பந்த ஏறுது குறையலாம் கட்டோம். அவன் புரிஞ்சாங்க அமுத்துறான். அதே மாதிரி அந்த உள்ளுக்கு ஒரு பார்ட்ஸ் வருது. இது வந்து 1 லேடி, 2 லேடி, 3 லேடி ஃபேமிலியா என்னது அசோசியேஷன் இருக்கீங்க? டீச்சர் ஆயிடுச்சா? ஓகே, வேலை செய்யறதா? எஸ், வேலை சம்பந்தப்பட்டது பிரைவேட்டா கவர்மெண்ட் டீச்சர். நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு நிறைய திங்க் பண்ணணும். வேலை செய்யறது முதல்ல திங்க் பண்ணீங்க, திங்க் பண்ணீங்களா? எஸ். ரெண்டாவது திங்க் பண்ணீங்க, திங்க் பண்ணீங்களா? எங்க? மூணாவது திங்க் பண்ணீங்க, திங்க் பண்ணி மேடம் ரெடி. எஸ். ஒன்னாவது ரெடியும் மூணாவது தான் பாஸ். என்ன பண்ணுங்க? என்ன பண்ண மேடம்? என்ன படிக்கணும்? அவங்க படிக்கணும். வேலையில பல போராட்டம் இருக்கும். நல்ல டீச்சரா இருப்பாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும்னு அடுத்த நாளே பாட்டு வந்துடும். வேலைக்கு வேலைக்கு போக முடியாம இருப்பாங்க. இதான் ரொம்ப டேஞ்சர் மேடம். ரொம்ப பொறுமையா பேசினா கூட அவங்க 2 பேரும் போட்டு படிக்கணும். ஒரே பாட்டி 2 பேரும் போட்டு படிக்கணும். படிச்ச பிறகு போதா இல்லையான்னு பார்க்கணும். போவாடினா அந்த ஹார்ட்டை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். இதான் காஸ் சொல்லுங்க. மித்தது வந்து ரொம்ப கொழுப்பு சாப்பிடுது. என்ன கொழுப்பு மேடம்? பால் கொழுப்பு. ஒரு பால் ஒரு அண்டா ஒரு அண்டா பாலை எவ்வளோ இது எடுக்க முடியும்? நெய் எடுக்க முடியும். தெரியாது
45 liters 1 kg fat. சரியா? எத்தனை பால் குடிச்சிருக்கீங்க? 10 இப்போ வரைக்கும். ஆமாங்க. 45 kg ஓகே. ஓகே தான் கூட தான். 45 liters. கருப்புல இப்போ எத்தனை குடிச்சிருக்கீங்க? எத்தனை பால் குடிச்சிருக்கீங்க? பால்னா தயிர், அப்புறம் வேற நெய், பால் கோவா எல்லாமே இப்போ பாலை சம்மந்தப்படுத்தாங்க. எல்லாம் இது பண்ணுவோம். ஏன் ஸ்வீட்டில் எல்லாம் அந்த இதெல்லாம் இங்கே போகுது எல்லாம் போய் அடிச்சிடும். ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பார்த்து செய்யுங்க. விவசாயி கூட நடக்கும். தெரிஞ்சா கிளம்பிங்க விட்டுருங்க. இப்போ வந்து போச்சு. அதே மாதிரி நீங்கள் போட்டு போடுங்க. இப்போ தான் அந்த 2 பேர் போட்டு வேற யாராச்சும் எங்கள் வேலை இருக்கிறவங்க எனக்கு பிடிக்காதவங்க முத்தவங்க வருவாங்க பிடிக்கும். இப்போ வந்து போச்சு. நான் முடிச்சிருக்கேன். ஹாட் சக்கரா இஸ் யோர் பம்ப் நம்பர் 1, பம்ப் நம்பர் 2, பம்ப் நம்பர் 3, பம்ப் நம்பர் 4. போயிட்டு இந்த மேலே ஏறு அப்போ பிடிச்சி வந்த போகும் பாட்டு போச்சு. பார்ப்போம். பார்த்து பார்த்து கீழே ஈஸியாக போயிடலாம். மேலே ஏறும் போது தான் எனக்கு தாப்போம். ஆட்டு வேலை செய்யும். வாங்க எப்படி மேடம்? பரவாயில்ல, எல்லாமே பரவாயில்ல. வீட்டுக்கு பரவாயில்ல, பரவாயில்ல. பரவாயில்லையே வாழ்க்கை ஓட்டுறீங்க மேடம். பரவாயில்ல. பரவாயில்ல என்ன பண்ணுறது? அவள் கூட நானும் போனேன். எங்கள் அப்பா அவங்க போனாங்க மேடம். மாட்டு விஷயத்தை போய் கொடுத்துருந்தாங்க மேடம். என்ன மேடம் என்ன கொடுத்தாங்க? எங்கள் அம்மா போயிட்டு அதே கோயிலில் தான் மேடம் நானும் போனேன். மாட்டு சூத்தில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. 60 வயசு கல்யாணம் பண்ண பிறகு மாட்டு முன்னும் குண்டால பரவாயில்ல ஒரு ஜீவன் கூட மாட்டு சூத்துல வந்து பூஜை பண்ணுவாங்க. எவ்வளோ நம்மளை வந்து இதாகிட்டாங்க. ஃபுல்லாக அவங்க made it look so stupid. You pray behind the backside of a cow. Whatever you say, I don't care. உங்களுக்கு கோபமாக தான் வருதான் என்ன ஆகும் இருக்கணும். ஆனால் மாடு சூத்துல போய் கலந்து பண்ணுறது பூஜை பண்ணுறது நான் தப்பா கேட்கிறேன். எங்கள் அம்மா பையன் அவன் பையன் உறவு கூட வேலை செய்யறான். இந்த கோயில வந்து மாடு போய் சமம் பண்ணுறாங்க. சார் பூஜை பண்ணுறேங்க நல்லா கம்முங்க. அது நல்லா இருக்கிற அம்மா அப்பா வேலை ஒரு மனிதனா போட்டுருக்கீங்க. Why you do this? You want to go for the cow? Go. You want to feed the cow? Feed the cow. ஒரு ஃபங்க்ஷன் நான் மாட்டுக்கு சோறு ஒரு கீரை ஊட்டுங்க. Fine, okay. But why go behind the cow and pray? தப்பா சொன்னா மேடம்? அப்படியே சொல்லுங்க மாட்டிடுங்க. படத்தை குறித்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் ஒரு படத்தை. எல்லாரும் மாற போகுது. When you will change, how can people make you stupid for the rest of your life? இப்போ எல்லாம் மாற்றி இப்போ நீங்கள் நிறுத்த மாட்டுக்கு 2 அண்டா சோறு வாங்கி கொடுக்குறேன், 2 கீரை வாங்கி கொடுக்குறேன். என்னோட பர்த்டே போயிட்டு எங்கேயாச்சும் மாடு கஷ்டப்படுறேன் நல்லா ஒரு கீரை வாங்கிட்டு வாங்கி போடுங்க. கேபேஜ் எல்லாம் வாங்கி கொடுங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏதோ அன்றைக்கி ருசியாக சாப்பிடணும். ஆமாம் இல்லை மேடம்? அதை செய்யுங்க. ஒரு வாயிலா செய்வாங்க. அது ஒரு சூதை போய் கொடுங்க. மனதில் வர மாட்டுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது சார். அப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். 2 days தான் காயம் பண்ணிங்களா? வெரி குட். அதை செய்யுங்க. அதை செய்யுங்க. ஓகே சரி. அதனால நீங்கள் பாருங்க. பம்ப் நம்பர் 1, பம்ப் நம்பர் 2, பம்ப் நம்பர் 3 எல்லாமே செய்தாங்க. எனி ப்ராப்ளம்ஸ் ஐ டோன்ட் சீ இட். அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது ரத்தம் போக முடியாமல் கஷ்டப்படும். சரி மேடம் நல்லா பண்ணுறோம் மேடம். பார்ப்போம் அவங்க போக மேடம் ஃபுல்லாக கஷ்டம் போய் மேடம் பார்ப்போம். பூச்சி வந்தாலும் பார்ப்போம். ப்ளவுஸ்லாம் போட்டு மாடு எல்லாமே சரியா இருக்கு. அதான் சொல்கிறேன். கீப் பண்ண தேவை
தயிர் மோர் சாப்பிடாங்க. ஆனால் இந்தியாவில் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? அந்த பேக்கெட் மோர் மாதிரி பரா அவங்க எல்லாத்தையும் எடுத்து தான் அவங்க கொடுப்பாங்க. என்ன வேற எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. எங்கள் ஊர் வாங்க பாருங்க மஞ்சளாக இருக்கும். என்ன வேற மஞ்சளாக இருக்கும். நம்ம எடுக்கிறது ஆள் இல்லை. வெண்ணெய் மெதலும். இது மெதங்க மேடம் வெண்ணெய் மெதலும். நைட்டில் வந்து நைட்டில் தயிர் படங்கள் காலம் அப்படியே மஞ்சளாக நிற்கும் எண்ணெய். அதெல்லாம் நான் வந்து சாப்பிட நல்லா செய்யுது. நல்லா மூச்சு வாங்குறேன். மூச்சு வாங்குறேன். உண்மை சொல்கிறேன். உண்மை போயிட்டு வான் எடுத்துட்டு முடிங்க சொல்லு. சக்தி கோலி எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து ஹார்ட் சக்கரை குணப்படுத்துங்க. சுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். ஸ்டாப் பண்ணுங்க. அதே மாதிரி 30 செகண்ட். நெக்ஸ்ட் போயிட்டு ஹார்ட் இருக்கும். ஸோ சக்தி கோலி எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து ஃபிசிக்கல் ஹார்ட்டை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி 30 செகண்ட். நெக்ஸ்ட் இது பம்ப் நம்பர் 1, பம்ப் நம்பர் 2, பம்ப் நம்பர் 3, பம்ப் நம்பர் 4. நல்லா பாருங்க. போயிட்டு நம்ம யூடியூப்ல இருக்கு போயிட்டு நேராக பார்க்கல பேட் யோகா லேடிஸ் போய் பேட் யோகா அது ஒரு 50 பேட் யோகா இருக்கும். அப்படியே சூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஹாஃப் ஈக்குவல். அதே மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓராக்கிட்டு இதாக பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் பண்ணுங்க. இப்போ நான் பார்த்து பயந்துறாங்க. நல்லா இது பண்ணுங்க. குளிக்குள்ள சாப்பிடாது. சாப்பாடு பருப்பே ஃபுல்லாக ஊற்றும். என்ன சாப்பிடுங்க? ஒரு மட்டன் சாப்பிடுங்க.